தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு அவர்களை பற்றி நமக்கே தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல வெற்றி படங்களை தயாரிச்சிருக்காரு, பல தரமான படங்களை தயாரிச்சிருக்காரு. அவர் நடிகர் சூர்யா மற்றும் கார்த்தியின் உறவினர் அப்படின்னு தெரியும். ஞானவேல் ராஜா எப்படி ஸ்டுடியோ கிரீனோ அது மாதிரி தான் எஸ்ஆர் பிரபுக்கு வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ இந்த 2 கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்போது எஸ்ஆர் பிரபுவுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்பப்போ வந்து பயங்கரமான அந்த சண்டை போகும் சோசியல் மீடியாவில். அதாவது சூர்யா பெருசா இல்லை விஜய் பெருசா அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணிக்குவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கைதி வெர்சஸ் பிகில், அதாவது 2019 வருஷம் தீபாவளிக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் கைதி படத்தோட தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணார். என்ன அப்படின்னா, ஒரு விஜய் ரசிகர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து பிகில் படத்துக்கு தான் டிக்கெட் எடுக்கலான்னு வந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா மறந்து போய் வந்து கைதி படத்துக்கு தான் கிடச்சிருச்சு கமலா தியேட்டரில். ஸோ ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணி அதை போட்டிருந்தா. அப்படி உடனே வந்து எஸ்ஆர் பிரபு அவருக்கு வந்து ரிப்ளை என்ன பண்ணியிருந்தாருன்னா, தம்பி உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் அறிவு இல்லை போ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது உனக்கு வந்து கைதி டிக்கெட் கிடைச்சது அதிர்ஷ்டம், ஆனால் நீ பிகில் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுற பார்த்தியா, இதுலேருந்தே தெரியுது உனக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்கில் வந்து போட்டார். ஸோ அப்போவே பயங்கரமான பிரச்சனை போச்சு 2 தரப்புக்கும், எஸ்ஆர் பிரபுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும். இப்போ என்னடானா மீண்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரச்சனை தலை விரிச்சாடுது சோசியல் மீடியாவில். என்னென்னா இப்போ நமக்கே தெரியும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கெடுபிடிகள்லாம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, யூடியூப் விமர்சகர்கள் பப்ளிக் ரிவ்யூங்கிற பேரில் வந்து படம் ஓடுற தியேட்டருக்கு முன்னாடி வந்து அலப்பறை பண்ணி சில படங்களை காலி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து தான் வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு வந்து இப்போ வந்து வேட்டு வச்சுட்டாங்க. அப்படிலாம் வந்து எந்த தியேட்டருக்கு முன்னாடியும் யூடியூப் ரிவ்யூவர்ஸ் வந்து இருக்கக்கூடாது, பப்ளிக் ரிவ்யூ அப்படிங்கிற பேரில் வந்து நெகட்டிவ் விமர்சனத்தை பரப்புறீங்க, அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது, ஸோ இதுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு திரையரங்க உரிமையாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தியேட்டர்காரங்களுக்குமான அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது அதில் மிக முக்கியமான ஒரு கூட்டம், அதில் வந்து எஸ்ஆர் பிரபு கலந்துக்கிட்டாரு. இப்போ விஜய் ரசிகர்கள் இதை மென்ஷன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, பார்த்தியா எஸ்ஆர் பிரபு கலந்துக்கிட்டாரு, அதுதான் அமைதியாக வந்துட்டார். ஏன்னா இந்த பப்ளிக் ரிவ்யூ யூடியூப் விமர்சனம்னா அவங்களுக்கு தான் பலத்த பாதிப்பு. ஏன்னா தொடர்ந்து இந்தியன் 2 வேட்டையனை தாண்டி இப்போ கங்குவோம் அதனால் பாதிக்கப்பட்டுச்சுல, அதனால தான் அண்ணன் வந்து அமைதியாக வந்திருப்பார் அப்படின்னு பயங்கரமாக நக்கல் பண்ணுறாங்க. உடனே கடுப்பான எஸ்ஆர் பிரபு என்ன சொன்னார்னா, என்னடா தம்பி ஒரு அடி திருப்பி அடித்ததுக்கே 5 வருஷமாக கதறிட்டு இருக்கீங்க, மக்கள் பணி நிறைய இருக்குது, போய் அண்ணனுக்கு துணையாக அடுத்த வேலையை பாருங்கடா, நல்ல மனுஷன் அவர் பேரை கெடுத்துட்டு தெரியாதீங்க அப்படின்னு போட்டார். அதாவது விஜய் நல்ல மனுஷன், ஆனால் அவர் பேரை நீங்கள் கெடுக்கும் விதமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட, உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விஜய் ரசிகர்லாம் சூழ்ந்துக்கிட்டு எஸ்ஆர் பிரபுவை பயங்கரமாக கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா வந்து நெகட்டிவ் வந்ததுக்கே வந்து உங்கள் வீட்டில் யாராலையும் தாங்க முடியல, ஜோதிகா அப்புறம் நம்ம இவர் பச்சையண்ணா அப்படிங்கிறார். பச்சையண்ணா நம்ம ஞானவேல் ராஜா ஸ்டுடியோவில் அவரை சொல்கிறாங்க. பச்சையண்ணாவோட ஒய்ஃபு தனஞ்சயன் இவங்க எல்லாருமே கதறிட்டு இருக்கீங்க, போய் கங்குவா 2 எடுக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஜய் ரசிகரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரை வந்து பயங்கரமாக திட்டி திக்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. ஜப்பான் 2 எப்போ வரப்போகுது அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது, எப்போ ஸ்டாப் ஆகும்னு தெரில. இப்போ வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் ரசிகர்கள் கூட்டம் இந்த 2 பேருக்கு இடையில் வந்து எந்தவித மோதலும் வரக்கூடாது, அதுதான் யாருடைய படமாக இருந்தாலும் அது வந்து நல்லது. ஸோ இனிமேலாவது 2 தரப்பும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க அப்படின்னு நாம் வந்து நம்பித்தான் ஆகணும்.